10th standard Maths Chapter 2 Numbers and Sequence. Example 2.12 solve பண்ணலாம். Determine the value of D such that 15 congruence of 3 modulus of D. ஓகே, ஸோ இப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, D வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எதில் இருந்து அப்படின்னா, ஒரு கான்கிரன்ஸ் மாடுலோ ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. 15 congruence of 3 modulus of D. ஸோ இதில் D வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ 15ன்றது டிவைடண்ட், 3ன்றது ரிமைண்டர், Dன்றது டிவைசர். ஸோ நமக்கு இந்த சம்மில் டிவைசர் D தான் தெரியாது. ஸோ அதை என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் இந்த ரிலேஷன் எடுத்து எழுதியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இங்கே ரிமைண்டர் இருக்கு இல்லையா, அதை இந்த டிவைடண்டோட மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 15 மைனஸ் 3. ஓகேவா, இங்கே ப்ளஸ் இருக்கா, அது இது ஈக்குவல் நினச்சிக்கோங்க. இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், மைனஸ் ஆகும். ஓகே, அடுத்தது நான் கான்கிரன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஈக்குவல் போடுறேன். ஓகேவா, இங்கே D இருக்கா, அப்படியே போட்டுக்கோங்க. என்ன பண்ணுறேன், கான்கிரன்ஸை தூக்கிட்டு ஈக்குவல் போடுறேன். இந்த D அப்படியே போட்டுறேன். கான்கிரன்ஸை எடுத்தேன் இல்லையா, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஏதோ ஒரு சம் இன்டீஜர் வேல்யூக்காக K அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ 15 மைனஸ் 3 12 12 ஈக்குவல் டு KD. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், D வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இப்போது 12 அப்படின்றது தான் டிவைடண்ட் இல்லையா. இந்த நம்பரை எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சரியா, இப்போ 12 பாருங்கள், எந்தெந்த டேபிளெல்லாம் வரும்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 2 டேபிளில் வருமா, நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் வரும், அடுத்தது 4 டேபிளில் வரும், அடுத்தது 6 டேபிளில் வருமா, நெக்ஸ்ட்டு 12 டேபிளில் வரும். சரிங்களா, வேறு எந்த டேபிள்லையும் 12ன்றது வராது. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டிஸ்லாம் எழுதியாச்சு. சரியா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, D வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இப்போ இதில் ரிமைண்டரை செக் பண்ணுங்கள். ரிமைண்டர் என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய இல்லை கிடைக்கக்கூடிய டிவைசர் எப்பவுமே எப்படி இருக்கணும்னா, ரிமைண்டரை விட கிரேட்டராக இருக்கணும். என்ன பண்ணணும், ரிமைண்டரை விட டிவைசர் எப்படி இருக்கணும், கிரேட்டராக இருக்கணும். சரிங்களா, ஸோ இந்த கான்செப்ட் நம்ம யூக்ளிட் டிவிஷன் லெம்மா அப்படின்ற அல்காரிதம்லேயே நம்ம படிச்சிருக்கோம் இல்லை, எப்போவுமே ரிமைண்டரை விட டிவைஸை அதிகமாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இங்கே ரிமைண்டர் நமக்கு 3ன்னு இருக்குது. கொஷனில் 3 இருக்கா, ரிமைண்டர் என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ 3ஐ விட கிரேட்டஸ்ட் நம்பர் தான் நம்ம எழுதணும். ஓகேவா, ஸோ 12 வேறு எந்தெந்த டேபிளில் வரும், 4 டேபிளில் வரும், 6 டேபிளில் வரும், அண்ட் தென் 12 டேபிளில் வரும். சரியா, அதனால் என்ன பண்ணணும், the values are எந்தெந்த டேபிளும் அதை எடுத்து எழுதணும். ஏன்னா அதோட டிவைஸர். ஸோ 4 6 12. சரிங்களா, ஸோ D வேல்யூ என்ன, 4 6 12.